ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் மீ சாம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, கொடைக்கானலில் இருக்க பைன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ சுற்றி நம்ம எங்கே பார்த்தாலும் வானுயர்ந்த மரங்கள் தான் காணப்படுது. ஸோ வாங்க சுற்றி பார்ப்போம். எவ்வளோ இருக்கும் இந்த மரத்தோட ஹைட்டு? மைக் ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. இதான் நம்ம யூஸ் பண்ணுற மைக். இப்போதைக்கு லோ பட்ஜெட் ஒரு சீக்கிரம் பெரிய பிளாகர் பெரிய மைக் டெஃபினட்டாக யூடியூப்பில் பெரிய லெவலில் ஒரு பிளாகர் ஆகும். அதனால தான் மைக் கூட நான் வச்சுருக்கேன். வேறு ஏதாவது சொல்லு ஐடியா? ஒரு மரம் 50 அடிக்கு மேலே இருக்குது. எத்தனை வருஷமாண்டா இருக்கும்? 400 வருஷமா வச்சாமா? அது எப்போ பாருங்க, அது எப்பயும் சொன்னாங்களே 400 வருஷமா. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. என்ன இது? அதே மாதிரி இங்கே இடத்துல வந்து குதிரை சவாரிலாம் போகிறாங்க. ஸோ அங்கே வந்தீங்கன்னா போகலாம். ஆனால் 1 ஹவரில் ஒரு ரவுண்டுக்கு வந்து 350 ருபீஸ். 5 மினிட்ஸ் தான் ஆகுது. சரி, இப்போ நாங்கள் கீழே நிற்கிறோம். இப்போ கீழேருந்து நாங்கள் வந்து மேலே ஓட போகிறோம். ஸோ ஓட ரெடியாக வாடா ஓடலாம். வா யார் இப்படி வா, இப்படி வாடா. என்னடா எருமை வருஷம் எல்லாம் நடுவில் இருக்குது. காட்டே எருமை சாணிடா. அது ஜாகிங் பண்ணுறப்ப வீடியோ இல்லைன்னா இது யூஸ் பண்ணிக்கோ. நான் நடந்தாலே வீடியோ கேமரா இருக்கும். கண்டிப்பாக தெளிவாக எப்படி இருந்தாலும் நான் ஆட் பண்ண மாட்டேன். வேஸ்ட்டு ஃபில்லர். சரிப்பா, மேலேருந்து கீழே விடலாம். இப்போ சத்தியமாக வாய்ப்பு எங்க பைன் ஃபாரஸ்ட்டில் அந்த டாப் எண்டுக்கு வந்துட்டோம். அதுலேருந்து கீழே பார்த்தா ஒரு வியூ செம்மையாக தெரியுது. வேறு லெவலில் இருக்குது. இங்கேன்னு பார்க்க ஃபோனில் சுமாராக தான் இருக்குது, ஆனால் மேலே செம்மையாக இருக்குது. எனக்கு பின்னாடி ஒரு காம்பவுண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. ஐ மீன் வேலி கட்டியிருக்காங்க. அதில் போய் நாங்கள் பார்க்குறோம். ஸோ வாடா, அதில் போய் நான் பார்ப்போம். அதில் ஓட போகிறேன். அதிலே பைன் ஃபாரஸ்ட் தான் இருக்குது. ஆனால் அதை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஓ மை காட். ஏன் மரத்தில் சிலுவை போட்டிருக்காங்க? இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கல்டிவேட் பண்ணி வச்ச பைன் ஃபாரஸ்ட். அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாத பைன் ஃபாரஸ்ட். ஓ அப்படி. நான் கட் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். பைன் ஃபாரஸ்ட் உள்ளார வந்தோம்னா கடைசியில் ஒரு வேலி மாதிரி போட்டுருவாங்க. எதுக்குடா அந்த வேலி போட்டுருக்காங்கன்னு பார்த்தா, வேலிக்கு உள்ளார இருக்கிறதுலாம் நல்ல பைன் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற நல்ல பைன் ட்ரீஸ். ஆனால் இதுவே இந்த வேலிக்கு இங்கிட்ட இருக்குது எல்லாம் உடஞ்சி போனது, வீணாக போனதாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த நான் 2 நாள் ட்ரிப்பில் கண்டுபிடிச்சது. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, பைன் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஒரு ட்ரீயில் நம்மளோட சேனலோட நேமை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம், எழுத போகிறேன். ஸோ வாங்க எழுதலாம். இந்தா இதை வீடியோ எடுத்து அப்படியே. எப்படி நீ வீடியோ எடுப்பேன்? அப்படியே எடுத்துக்கலாம். எந்த மரத்தில் எடுக்கலாம்? நான் மீச்சு போவேன். இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அது எழுதலாம். என்னடா வண்டு இருக்குது அதில்? இது ஜஸ்ட் வண்டு. பேரை கடிச்சிருச்சுன்னா ஏய் அதெல்லாம் நான் எடுக்கிறேன். அதெல்லாம் ஆரம்பமே தடங்குது. பரவாயில்ல, ஒருத்தன் கோடு போட்டு போயிருக்கான். என்னடா தெரியவே ஸ்டோன் வச்சு தான் எழுதணும்னு நினைக்கிறேன். ஸ்டோன் வச்சா? ஆமாம். இல்லை, இது வந்து அதே கலரில் இருக்கனால தெரிய மாட்டேது. வேறு எதுலையும் எழுத முடியாது. வேடா வேறு வேணும் இது வேணவா? நான் அங்கே எழுதுவேன். அதில் எழுதுவேன். நம்மளுக்கு எதுவும் சரியில்லை. எங்கே அதை கொண்டு போய் எடுத்துகிட்டு இருக்க? அதில் ஒர்க்காக தான் நான் தெரியுதா என்ன? தெரியும் எங்கேவா இதில் தெரியும். காஞ்ச மரத்தில் தான் எழுத முடியும். இப்போ நம்ம வந்து பேர் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இதில் போய் இது வந்தோம்னா இதில் ஏறி எழுதி இந்த கல்லை யூஸ் பண்ண, இந்த ஸ்டோன் யூஸ் பண்ண. ஓகேவா? ட்ரை பண்ணுங்க. போய் இதுலேயே வருதுடா. என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஹேண்ட் ரைட்டிங்கே சுத்தமாக புரியாது. இதில் இது வேறையா? எஸ்ஏ இது 6 தான்.
யாரும் மிஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. ஆர்டிஏ டி டி எஸ் கரெக்டாக தெரியுதா? எடுத்து எழுது, கல்ல அந்த கார்னர் எட்ஜை வச்சு எழுது. இந்த கல்லை வச்சு தான் இப்போ நம்ம பேர் எழுதுவோம். யாருக்குமே தெரியாது, இதை நோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஒரு குச்சியில் எழுதுனேன், ஆனால் அது வந்து நல்லா தெரியலையா, அதனால கல்லில் எழுதலான்னு பார்த்தேன். கல்லில் எழுதுறதும் மோசமாக தான் இருக்குது. மழை பெஞ்சா அழிஞ்சிட போகுது போலடா. குச்சியில் எழுதுகிறேன். ஸோ சாம் ரெட்ஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பேரை வந்து அந்த மரத்தில் எழுதியாச்சு. நிற்கிற மரத்தில் எழுத முடியல, தெரிய மாட்டேது எழுதுனா. ஸோ கீழே படுத்துருக்க ஒரு மரத்தில் எழுதிட்டு போய் கிளம்பியாச்சு. ஸோ நான் சொன்னல அந்த குதிரை ரைடு வந்து உள்ளார அந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போகலாம். ஸோ அதுதான் அந்த குதிரை ரைடு. இது குதிரையே தெரிலையே. சரி, நான் பக்கத்தில் போய் இன்னொருத்தர காட்டுறேன். இதுதான் ஒரு ரவுண்டு. இங்கே ஆரம்பித்து அங்கே அந்த குதிரை அப்படியே நிற்குது. இது இப்போ இந்த டைமில் ஓடாமல் ஏன் அப்படியே நிற்குது? டோட்டலில் ஒரு 100 மீட்டர் இருக்கும். ஸோ அதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ யாராச்சும் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த பைன் ஃபாரஸ்ட்லேருந்து நம்ம போய் அடுத்த இடத்துக்கு நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த இடத்துக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, எந்த இடத்துக்கு போகிறோம் சொல்லலை. ஸோ எந்த இடத்துக்கு போகிறோம் எங்களுக்கே சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு லேக், ஊட்டி லேக்கா கொடைக்கானல் லேக்காக தான் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸோ பை.